வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, வாட் இஸ் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஸோ எஸ்இஓ அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு பிராண்டிங்கை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிஸ்னஸில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்இஓவில் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சர்ச் இன்ஜினில் உங்களோட பிஸ்னஸ் கூட அசோசியேட் ஆகிருக்கிற அந்த வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு ரேங்கிங் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ்இஓ அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் கொண்டு வரலாம். அண்ட் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் எஸ்இஓஸ் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன் ஆஃப் தி மெயின் எஸ்இஓஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கான்டென்ட், ஸோ அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஸ்இஓ நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்கு. ஓகே, அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க, உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ், உங்களோட வெப்சைட்ல இருக்கிற கான்டென்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட எஸ்இஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களோட வெப்சைட் வந்து ரேங்கிங் ஃபேக்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது நம்ம பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எஸ்இஓ ஆன் பேஜ் எஸ்இஓ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற கான்டென்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, யூனிக்காக இருக்கா, அண்ட் அட் தி சேம் டைம் உங்களோட டைட்டில் எஸ்இஓ டைட்டில்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டென்ட்க்கு கொடுக்குற அந்த டைட்டில் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு டைட்டிலாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு இன் த சென்ஸ் உங்களோட கீவேர்டு, நீங்கள் ஒரு கீவேர்டு எடுத்திருப்பீங்கள்ல, அந்த கீவேர்டு வந்து உங்களோட டைட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அண்ட் அதோட கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, லென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் அதில் இருக்கிற மெட்டா டிஸ்கிரிப்ஷன், தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்டென்ட்டோட குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிக்காகவும் இருக்கணும். ஸோ ஒரு கான்டென்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபோக்கஸ்டாக இருக்கணும், டைவர்ட் ஆகாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அந்த சீக்வன்ஸ் ஆர்டர் வந்து மாறாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்குள்ளார யூஸ் பண்ணுற அந்த ஹெடர் டேக்ஸ், இமேஜஸ், மேக் ஷூர் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வந்து ஹை குவாலிட்டியாக இருந்தாலுமே கம்ப்ரஸ்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் மொபைல் ஃப்ரெண்ட்லி டிசைன் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? உங்களோட ஃபாஸ்ட் அந்த பேஜ் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆன் பேஜ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அமாங் தி கிளைண்ட்ஸ்னு சொல்லலாம், கஸ்டமர்ஸ்னு சொல்லலாம், இல்லை டிராஃபிக், நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற டிராஃபிக் இல்லை விசிட்டர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்கக்கிட்ட உங்களோட வெப்சைட்கான அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆன் பேஜ் நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெப்சைட் நீங்கள் வந்து பில்ட் பண்ணாலுமே மேக் ஷூர் எஸ்இஓ அப்ளை பண்ணுங்கள். அதில் ஆன் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இந்த கான்டென்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது ஆன் பேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் யாராவது இருக்காங்கன்னா மேக் ஷூர் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க கூட. அண்ட் காமெண்ட் எதாவது பண்ணணும், கமெண்ட் பண்ணலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் இதே மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் எஸ்இஓ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. ஓகே, தேங்க்யூ.